should I worry அப்படின்னா, என்னால் முடியும்னா நான் எதுக்காக கவலை பண்ணும்? சரி, when I cannot do it, என்னால் முடியாதுன்னா திரும்ப எதுக்காக கவலை பண்ணும்? புரிஞ்சு மட்டும் அல்லையா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, என்னால் முடியும்னா எதுக்காக கவலை பண்ணும்? என்னால் முடியாதுன்னா எதுக்காக கவலை பண்ணும்? மேலானவைகளை குறித்து தேவன் நமக்கு பேசி மேலான இடத்துக்கு நம்ம அழைத்து செல்ல விரும்புகிறார். அப்ப ஒன்னு நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். நம்ப முடியலன்னா அழுக வரும். ஒருத்தனை பார்த்து கேட்டாரு, அவன் வந்து சொன்னான், ஐயா உங்க சீசர்களால என் பையனை சுகமாக்க முடியலையா, உங்களால பார்த்து ஏதாச்சும் செய்ய முடியும்னா நீங்க செய்யுங்க அப்படின்னா. ஏதாச்சும் செய்ய முடியும்னா அவர் சொன்னாரு, என்னால முடியுமா முடியாது, உன்னால் விசுவாசிக்க கூடுமானால். அவன் அழுகிறான், ஆண்டவர் என்னால முடியல, என்னால சொல்லுங்க முடியல. அப்ப முடியலன்னா என்ன வரும் சொல்லுங்க? அழுக வரும். முடிஞ்சிருச்சுன்னா கையெழுத்து எல்லாம் சொல்லுங்க, முடியல முடியலன்னு அழுக வரும், முடியும்னா சிரிப்பு வரும். அடுத்து, நீ விசுவாசியாதபடியால் ஊமையாயிருக்கிறாய் அப்படின்னாரு. அப்ப விசுவாசம் இல்லாட்டி என்ன வரும்? ஆயி ஊமை. தோத்திரம் சொல்லுவோம், தோத்திரம். நீ விசுவாசியாதபடியால் ஊமையாய் இருக்கிறாய். அப்ப விசுவாசித்துட்டா இருதயத்தின் நிறைவினால். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். விசுவாசத்தை காட்டுகிற கண்ணாடிகளில் ஒன்று வாய் நல்லா திறந்திருக்கும். விசுவாசத்தை காட்டுற கண்ணாடியில் ஒன்று முகம் நல்லா பிரைட்டா இருக்கும். விசுவாசத்தை காட்டுற கண்ணாடியில் இது ஒன்று. இதெல்லாம் விட்டுட்டு நகையை கலட்டு, அதை கலட்டு, எதை கலட்டு, எதை கலட்டுறியோ இல்லை, இதை உலட்டிட்டியே, அப்புறம் என்ன கலட்டுறது? கலட்டுவது நல்லது, ஆனால் உலட்டுவது தவறானது. நீங்கள் பிரைட்டா இருக்கணும், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதான் முக்கியம். 24 hours உங்க மேக்கப்பை எப்படி நீங்க வந்து உங்க முகத்தை வந்து அலைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்படி உங்க சந்தோஷத்தை நீங்க அலைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி வந்தது இந்த சோகம், எங்கிருந்து வந்தது? உடனே சர்ச் பண்ணணும். ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியாமலே யோசிச்சிருந்தா கூட உங்களை அறியாம அடுத்த 15 நிமிஷம் சோகமா இருப்பீங்க. ஏன் சோகமா இருக்கணும் தெரியாது, உடனே சர்ச் பண்ணி சுற்றணும், டம்முன்னு காலி பண்ணி இயேசு நாமத்தில் வெளியேறு. யாரோ வந்து உள்ள மேட்டரை போட்டு போயிட்டான், கொளுத்தி விட்டு போயிட்டான். உடனே இயேசு நாமத்தில் வசனத்தை போட்டு சுட்டு எரிச்சுட்டு ஃப்ரீ ஆயிடணும். ஆமேன். நம்மளாம் வாழ பிறந்தவர்கள். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். வாழ்றதுக்காக கவலைப்பட்டேன், நிறைய பட ஆரம்பிச்சான் மனுஷன். அப்புறம் கவலைப்படுறதுக்குன்னு வாழ ஆரம்பிச்சிட்டான். எப்போ பார்த்தாலும் கவலை, என்ன செஞ்சாலும் கவலை. ஏசுனா சொன்னாரு, சரி ரொம்ப குழப்ப முடியாத, 24 மணி நேரத்தை மட்டும் நீ என்ன செஞ்சுக்க, யோசிச்சுக்க. நாளைய தினத்தை பற்றி என்ன செய்யாத, கவலைப்படாத. ஆமேன். என்ன உனக்கு பயம்னா, கவலைப்படாமல் செத்து போயிட்டோம்னா, செத்து போயிட்டா நேருக்கு நேரம் போய் சட்டையை பிடிச்சி கட்டுலாம்யா. ஆமேன். நல்ல இல்லையா சொல்லுங்க. அவர் எங்கு காண்பேன் அங்கே பார்த்துடலாம். என்ன நீ சொல்லித்தான் அவனை திரும்ப அனுப்பி விடுங்க அவனை. ஆமேன். ஆமா, எதுக்கு அதான் ஏசு சொன்னார். கவலைப்படுறதுனால எவன் தன் சரீர அளவில் ஒரு முளத்தை கூட்ட முடியும்னார். ஆமேன். அதான் சொன்னா, when I can do it, why should I worry அப்படின்னா, என்னால் முடியும்னா நான் எதுக்காக கவலை பண்ணும்? சரி, when I cannot do it, என்னால் முடியாதுன்னா திரும்ப எதுக்காக கவலை பண்ணும்? புரிஞ்சு மட்டும் அல்லையா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, என்னால் முடியும்னா எதுக்காக கவலை பண்ணும்? என்னால் முடியாதுன்னா எதுக்காக கவலை பண்ணும்? முடியுமா முடியாதா? முடியும், அப்புறம் ஏன் கவலை பண்ணும்? முடியாது, அப்புறம் ஏன் கவலை பண்ணும்? Why should I worry? What is the need of worry? ரெண்டுலையுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு. எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில், நான் புல்லுள்ள இடங்களில் மேய்வேன் இல்லை, அவர் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நடத்தி கொண்டு போய், இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? கை தட்டுங்க. கொண்டு போய் விடுறாராம்.
என்னை ஆச்சரியப்படுத்துகிற சம்பவங்களில் ஒன்று என் ரட்சிப்பு. எங்கோ இருந்த நம்மை, உலகத்துக்குள் கடந்த நம்மை, தேவனுக்கு நமக்கு தொடர்பு இல்லாத இருந்த நம்மை, பிசாசின் ராஜ்யத்துக்குள் இருந்த நம்மை, பிசாசோடு நேரடி தொடர்பு இருந்த நம்மை, நம்முடைய இருப்புல கயிற்றை கட்டி கையிலே வந்து கயிறை வச்சிருந்த பிசாசு வைத்திருந்த போது நம்மை ரட்சிக்கப்படுகிற இடத்துக்கு உன் நண்பனை வைத்து அழைத்து சென்று இயேசுவின் சத்தியத்தை, தேவனுடைய சத்தியத்தை கேட்க வைத்து மனம் திரும்ப வைத்து கயிறுகளை அறுத்து நம்மை ரட்சிப்புக்குள் கொண்டு வர அவரால் முடியும் என்றால், இன்றைக்கு அவரோடு தொடர்போடு கூட இருக்கிற நம்மை ஏன் பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியாது? அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற நம்மை அவர் ஏன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது? நடக்கிறனுடைய நடைகள் அவனால் ஆகிறது அல்ல, அவனை நடத்துகிறவராலே ஆகிறது. சீட்டு குளிக்கு மடிகள் போடப்படும், காரிய சித்தியோ என்னதான் குளிக்கு போட்டாலும் உங்க பேரை தூக்கணும்னா, ஒருத்தன் வந்து குளிக்கு போட்டிருக்கான் 100 சீட்டு, ஒருத்தன் வந்து அவன் என்ன செய்ய போறான், சீட்டை தூக்க போறான். ஜஸ்டின்ற சீட்டை தூக்கணும்னா அவன் கையை நேரம் எங்க கொண்டு வர, என்ன குளிக்கு போட்டாலும் அவனை வந்து ஜஸ்டின்ற சீட்டை தொட வைக்க அவனுக்கு மின்னும் அந்த சீட்டு தொட வச்சிருவாரு. இல்லைன்னா அவன் தொடுற சீட்டை ஜஸ்டின் மாத்திடுவாரு. எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய தேவன். நீங்கள் கவலைப்படுகிறவங்களுக்கு ஆகிறது என்ன? கிருபைக்குள்ள இருக்கிற, அது முக்கியமான விஷயம். கிருபைக்குள்ள இருக்கிறவன் வந்து கட்டாயம் கவலைன்னு ஒன்று இருக்கவே கூடாது. நான் கவலைப்படலையே, நீ பல்ல மூஞ்சி சொல்லுதே. பக்கத்தில் பாருங்க, பிரைட்டா இருக்கீங்களா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார்.